மதன ப்ராஜெக்ட் அப்செட் ரெடி பண்ணிட்டியா? கன்க்ளூஷன் ஆட் பண்ணிட்டே இல்லையா? ஃபாண்ட் சைஸ் 16x14 தானே போட்டேன். வச்சிருங்க எங்க அம்மா திட்டுவாங்கடா, அழுக்காயிருச்சுடா. ஐயோ ஏன்டா அப்படி பண்றீங்க? ஐக்கு சட்டை கடி மாட்டேதோ. அது நம்ம ஷர்ட்டே போடாம தானே சுத்தின்னு இருக்கு. வாடா நெக்ஸ்ட் பீட்டிடா, வாடா சார் கிட்ட போய் பால் போலாமா? போலாம். ஐயோ போச்சே. ஐயோ ஷூ அழுக்காயிருச்சே ப்ரோ. இந்த ஷூவே அழுக்கு படாத அளவுக்கு எங்க ப்ரோ கிடைக்கும்? Sing in the rain, I am singing in the rain. ப்ரோ நிலாவுக்கு போனோம், ஆனா ராக்கெட்டே இல்லாம. பகலே கனவுல கண்டிப்பா நிறைவேறும். நான் போயிடலாம் சொல்லடா, உண்மையாக சொல்றேன். நம்மளால கரை இல்லாம சட்டையும் போட முடியும், அழுக்கே படாத அளவுக்கு ஷூவும் போட முடியும். நீ சொன்னா போல ராக்கெட்டே இல்லாம நிலாவுக்கும் போக முடியும். இதுக்கு பேர் தான் நானோ டெக்னாலஜி. இதை பத்தி நான் உனக்கு சொல்றேன். ப்ரோ அப்படியா? அதை பத்தி சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சொல்றேன். நானோ டெக்னாலஜி, நானோ என்பது வார்த்தை வந்து கிரீக் மொழியிலிருந்து வந்ததுறேன். அந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து இட்ஸ் வெரி வெரி ஸ்மால். இப்போ வெரி வெரி ஸ்மால் சொல்லும்போது எந்த அளவுக்குன்னு ஒரு யோசனை வரும். அந்த யோசனை வந்து நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் உனக்கு. ஒரு கிலோமீட்டர்னா உனக்கு ஒரு யோசனை வரும். அது மீட்டர்னாலும் உனக்கு ஒரு யோசனை வரும். சென்டிமீட்டர் அதுக்கு ஒரு பதில். மில்லிமீட்டர், இப்போ இந்த நானோமீட்டர் வந்து மில்லிமீட்டரை வர வேல்யூ, மில்லிமீட்டரை 1000ஆல் வகுத்தா ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவை 1000ஆல் வகுத்தா ஒரு வேல்யூ வரும். அந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும் இந்த நானோ டெக்னாலஜி. உனக்கு இன்னும் உதாரணம் சொன்னால், நம்ம உடம்புல இருக்கிற டிஎன்ஏ சைஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நான் இந்த டெக்னாலஜி வச்சு தான் உனக்கு எல்லாமே பண்ணலான்னு சொன்னேன். இந்த டெக்னாலஜி ஒரு கிராஃபின் ஷீட் மூலிமா பயன்படுத்துகிறாங்க. இந்த கிராஃபின் ஷீட் வந்து பேப்பரோட 10 மடங்கு திக்னஸ் கம்மியாக இருக்கும், 90 மடங்கு ஸ்கேலோட வலிமையாக இருக்கும். காப்பர் கண்டக்டிவ் மெட்டீரியலோட கம்பேர் பண்ணும்போது 195% அதிகமாக இருக்கும். இந்த டெக்னாலஜி வச்சு தான் நான் சொன்னேன், லிஃப்ட்டு கட்டியும் நம்ம நிலாவுக்கு போகலாம். அது மட்டும் இல்லை, அழியாத வீடும் கட்டலாம். பூகம்பம் வந்தாலும் அழியாது, சுனாமி வந்தாலும் அழியாது, சூறாவளி வந்தாலும் அழியாது. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சொல்கிறேன். ப்ரோ இதை வச்சு தான் சொன்னீங்களா? கரையே இல்லாத ஷூ, கரையே இல்லாத சட்டை, இது இங்கேருந்து நிலாவுக்கு. இந்த டெக்னாலஜி தான் சொன்னேன், நிலாவுக்கு நம்ம இங்கேருந்து லிஃப்ட்டு கட்டியே போகலான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, அழியாத வீடும் கட்டலாம். சுனாமி வந்தாலும் அழியாது, பூகம்பம் வந்தாலும் அழியாது, நிலநடுக்கம் வந்தாலும் அழியாது. Don't